guys, நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு another வீடியோ. ஒரு அமெரிக்க விமானப்படையோட ஒரு மிலிட்ரி மேன் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட்ஸ் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு லைவ் போடுறாரு. ஸோ அது என்னடா லைவ், அவர் எதுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த லைவில் வந்து தான் மேலே வந்து எரிபொருளெல்லாம் ஊற்றிட்டு நெருப்பை பற்ற வச்சு லைவ்லேயே அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. சூசைட்னு சொல்கிறத விட இது வந்து போராட்டத்துக்காக நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் கடைசி வார்த்தைகளில் சொல்லியிருக்காரு. ஆரன் புஷ்னல் அப்படின்னு சொல்லப்படுற நபர் தான் அவர். ஸோ அவரோட கடைசி வார்த்தைகள் இதுதான். என் பேர் பார்த்தீங்கன்னா ஆரன் புஷ்னல், அமெரிக்க விமானப்படையோட ஆக்டிவ் டியூட்டி மெம்பராக இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பாலஸ்தீனில் நடக்கிற ஒரு ஜெனோசைட் இனப்படுகொலைக்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன். ஸோ போராட்டங்கள்லேயே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான போராட்டத்தை நான் வந்து கையில் எடுக்க போகிறேன். அதாவது என்னோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன் பாலஸ்தீனில் இருக்க மக்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே இருக்க மக்கள் அனுபவிக்கிற கொடுமைகள், அங்கே இருக்க மக்களுக்கு நடக்கிற அநீதிகள் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு விஷயமே இல்லை. ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவரோட அந்த ட்விட்ச் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பிபிசி, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ், நிறைய ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே இந்த மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான போராட்டத்தை நான் ஈடுபட போகிறேன், இது மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பிங்காக யாருக்குமே பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக எதனால் அவர் வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் அவங்க ஏன் எடுக்கல, இல்லை ஒரு மேலே அங்கே போயிருந்து அவர் அதுக்குள்ளேயே பண்ணிட்டு இருந்தாரா, இல்லை சில கேள்விகள் எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் லைவாக பண்ணியிருக்காரு. அவர் வீட்டிலேருந்து அந்த விஷயத்த பண்ணியிருந்தா அவர் சுற்றி இருக்கவங்க யாராவது காப்பாற்றிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் அவர் முடிஞ்சு போச்சு, அவர் இறந்துட்டார். இதுக்கான காரணம், அவரோட சாக்ரிஃபைஸ்க்கான காரணம் ஃப்ரீ பாலஸ்தீனில் இருக்க மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அவங்க வந்து விடிவைங்க, 1000 மக்கள் அங்கே இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்காவோட வான்படையோட ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் மிலிட்ரி மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரே அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, ஒரு ஜெனோசைட், ஒரு இனப்படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே அவரை வந்து ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவருக்கு வந்து ஒரு தியாகத்துக்கான ரெஸ்பெக்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க, நமக்கு போராட்டம் பண்ணியிருக்கலாமே, கண்டினியூ பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவரோட சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு கரெக்டான ஒரு நீதியோ இல்லை ஒரு கரெக்டான விஷயம், அவர் சாக்ரிஃபைஸ் அர்த்தமே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி பாலஸ்தீனை வந்து ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருக்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு பைத்தியக்காரர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் இருக்க மக்களுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வந்து பைத்தியக்காரங்க அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் போர் தான். இது 90s 40s அந்த டைமில் ஆரம்பித்த ஒரு போர் தான். ஸோ அந்த டைமில் இருந்த பாலஸ்தீனை பார்த்தீங்கன்னா காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க், அப்புறம் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி 3 இடத்துங்களாக பிரிக்கிறாங்க. காசா ஸ்ட்ரிப் அண்ட் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனோட கண்ட்ரோல்லையும், இஸ்ரேல் அப்படின்ற ஒரு இடம் தனி நாடாகவும் மாறுனது. ஸோ அங்கேருந்து ஒரு போர், சின்ன சின்ன போர்கள் ஆரம்பித்து அது மிகப்பெரிய போராக விடுச்சு. இப்போ நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன். அந்த டீட்டெயில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா போய் பாருங்கள். ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனை சேர்ந்த மக்களும் 1500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலை சேர்ந்த மக்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளவோ சின்ன சின்ன குழந்தைங்க, அப்பாவி மக்கள் எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு மனசாட்சி இல்லாமல், ஒரு ஹியூமனிட்டியே இல்லாமல் அந்த போர் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. எத்தனையோ பீப்புள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இன்னும் அந்த போர் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு காரணத்துக்காக. ஸோ இந்த ஒரு போரில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இது முடியும் அப்படின்ற சொல்லி நம்ம நம்புவோம் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை பீப்புள் அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா இன்னும் பல ஆயிரம் மக்கள் இறக்குறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு முடிவு வரும் அப்படின்ற சொல்லி நம்புவோம். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.